ஹைவே ரோட்ல லாரி ஓட்டுற ஒரு டிரைவர் நாய் ரோட்ல தனியா இருக்கிற ஒரு பாட்டி அம்மாவை கடத்திட்டு போய் ரேப் பண்ணியிருக்கான். நீங்க இந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். முன்னாடி போன அந்த நாய் அந்த இடத்துல அந்த பாட்டி அம்மா தனியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த லாரியை பின்னாடி ரிவர்ஸ்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பாட்டி அம்மாவை நோக்கி அவன் வரான். அந்த லாரியை அவன் நிறுத்திட்டு தன்னை நோக்கி தான் அந்த நாய் வருதுன்னு தெரிஞ்சு அந்த பாட்டி அம்மா ஓடி ஒளியறாங்க. அப்பயுமே வந்து அவன் விடல, ஓடி போய் அந்த பாட்டி அம்மாவை கடத்திட்டு வந்து லாரியில ஏற்றி அந்த பாட்டி அம்மா வந்து ரேப் பண்ணிட்டான். இப்ப அந்த நாய் வந்து ஜெயில இருக்கு. இதுல நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நாடு சரியில்லை, பாலிடிக்ஸ் சரியில்லை, போலீஸ் ஒழுங்கா இல்ல, சட்ட ஒழுங்கு ஒழுங்கா இல்ல, எல்லாம் சொல்றமே, நாம முதல்ல ஒழுங்கா இருக்கமா? நமக்கு முதல்ல சுய ஒழுக்கம் இருக்கா? சுய கட்டுப்பாடு இருக்கா? குழந்தைங்களை ரேப் பண்றானுங்க, வயசானவங்களை ரேப் பண்றானுங்க, ஆடு மாடை கூட விட்டு வைக்கிறது இல்லை, ஏன் தெரு நாயை கூட விட்டு வைக்கிறது இல்லை. இதுல வந்து நம்ம சட்டம் சரியில்லை, போலீஸ் சரியில்லைன்னு சொல்றதும் வேஸ்ட். ஏன்னா கடுமையான சட்டம் போட்டாலுமே சட்டத்துக்கும் உயிருக்கும் பயப்படாதவன் தான் ஒரு பொண்ணை ரேப் பண்ணாலும் இதே தண்டனை தான், 10 பொண்ணை ரேப் பண்ணாலும் இதே தண்டனை தான் அவன் துணிஞ்சு தைரியமா ரேப் பண்றான். என்ன பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸும் சொசைட்டியும் சரியா இருந்தாதான் எவ்வளவு கடுமையான சட்டமும் செல்லும்.